ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இன்னொரு அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே தேவனை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த காலவெளியிலே தேவன் தாமே நம்முடைய சிந்தனைகளையும் நம்மளுடைய விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்வாராக. இந்த காலவெளியிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது யோபு எழுதின புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் என்னோடு பேசினார். அதை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். யோபு 5ஆம் அதிகாரம் என்றால் நம் மனதிலே வரக்கூடிய வார்த்தைகள் 9, 10வது வசனம். நிறைய வீடுகளில் வாக்குத்தத்தமாய் நாம் போட்டிருப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் இந்த நாளிலே நாம் 6வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து இந்த வாக்குத்தத்தமானது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 6வது வசனம், தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். 6வது 7வது வசனத்திலே நம்ம ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா, மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் பிரச்சனைகள், வருத்தங்கள், போராட்டங்கள் என்பது ஏதோ ஒரு காலகட்டத்திலே கண்டிப்பாக வந்துதான் தீரும் என்று சொல்லி இந்த 2 வசனத்திலே நம்மளால ஒரு முடிவுக்குள்ளாக வர முடியும். அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல. ஸ்பார்க் பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல நீங்க ஸ்பார்க் பார்ப்பீங்க. வெல்டிங் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் எப்பயுமே அக்கினி என்ன செய்யும், அந்த தீ மேல் நோக்கி போகும். அதே மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகள் என்பது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்எவிட்டபிள் அப்படின்னு, தவிர்க்க முடியாதது. அப்ப இது நம்மளுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த சஃபரிங் இஸ் இன்எவிட்டபிள், வருத்தம் அல்லது பிரச்சனைகள் அல்லது போராட்டங்கள் என்பது தவிர்க்க முடியாது என்பதற்கு நம்ம எல்லாருமே ஒரு சான்று தான். எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது வி சஃபர். சரீர ரீதியாக, மன ரீதியாக, உறவு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வேலை ரீதியாக, குடும்ப ரீதியாக, கணவன் மனைவி ஏதோ ஒரு விதத்திலே அவ்வப்பொழுது நாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டேதான் இருக்கிறோம். ஸோ இதை நான் சொல்லும் பொழுது இது யாருமே ஒரு ஆச்சரியத்திற்குள்ளே ஆழ்த்துவதற்கான வாய்ப்பு இல்லை. We should not be surprised. ஸோ இந்த விதமான பிரச்சனை அல்லது போராட்டம் எல்லா மனிதனுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே நியமிக்கப்பட்டது. அதை நம்ம தவிர்க்க முடியாது என்கிற பட்சத்திலே இதை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் அல்லது கையாள வேண்டும் என்பதை நிச்சயமாக நாம்
அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிவுதான் நம்மை அப்படிப்பட்ட காலங்களிலே மீட்டெடுக்கும். அப்ப கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, அவன் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பரிந்துரையைத்தான் 8வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆனாலும் ஆங்கிலத்துல பட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனை வந்தாலும் சொல்யூஷன் என்ன சொல்றாங்க? நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். அப்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காலகட்டத்திலே வருது. வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? I would seek, I would commit. I would seek God, I would commit to God. 2 பரிந்துரை இங்கு வருகிறது. நான் தேவனை நாடுவேன் அல்லது தேடுவேன். என்னுடைய ஆங்கிலத்தில கேஸ் அப்படின்னு இருக்கு. I will present my case or I will commit my cause to God. தேவனிடத்தில் என்னுடைய பிரச்சனைக்காக செல்லுவேன். தேவனிடத்திலே என்னுடைய பிரச்சனையை ஒப்புக் கொடுப்பேன். 2 காரியம். அதைத்தான் நாம் ஜெபம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப பிரச்சனைகள் வரும் பொழுது நான் தேவனை நாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தாட்டா இருக்கணும். பிரச்சனை வரும்போது நான் எங்க போறேனோ போகலையோ தேவனிடத்தில் செல்ல வேண்டும். என்னுடைய பிரச்சனையை தேவனிடத்தில் அழகா ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு. I will present my case or cause to God. நான் ஆண்டவரிடத்தில் அதை சமர்ப்பிப்பேன். சோ இதுல இந்த வருத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல அப்ளிக்ஷன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இத கடவுள் அனுப்புனாரா? கடவுள் அனுமதித்தாரா? நம்மளே வருவித்துக்கிட்டோமா? இந்த இது ஒரு எண்ட்லெஸ் டிபேட் தான். நம்ம அந்த கோணத்துக்குள்ள போகாம வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? எதற்காக செய்ய வேண்டும் என்பதை நாம் படித்துக் கொண்டால் அதுதான் பிராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அதை கையாளுவதற்கு. அப்ப ஆண்டவர் அனுப்பினாரோ அனுமதித்தாரோ வாட் எவர் த கேஸ், நான் தேவனுடைய சமூகத்தை அந்த பிரச்சனைக்காக நான் நாடும் பொழுது என்னுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் ஆழமாக பேச விரும்புகிறேன். நான் எந்த மனநிலையோடு தேவனை தேட வேண்டும், எந்த மனநிலையோடு என்னுடைய பிரச்சனையை தேவனுடைய சமூகத்திலே நான் ஒப்புவிக்க வேண்டும். முதலாவது மனநிலை 9வது வசனத்திலே நாம் we are trying to understand the mindset of the seeker. சரிங்களா? தேவனை தேடக்கூடியவர்களுடைய மனநிலை அல்லது ஜெபிக்கக்கூடியவர்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? நிறைய நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பிரச்சனைக்காக போகும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஒரு தாழ்ந்த மனநிலை தான் இருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்துல போறோம் என்கிற உணர்வே இல்லாம நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவரிடத்துல போன பிறகும் நம்ம மனதுல என்ன தோணுது, நம்ம குறைந்த அறிவிற்கு என்ன சொல்யூஷன், அல்லது நம்ம அனுபவத்துல இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம உணர்ந்திருக்கிறோம்.
எல்லாமே நம்மள சார்ந்ததா தான் இருக்குமே தவிர, கடவுள் இந்த சூழ்நிலையில என்ன செய்ய முடியும்? கடவுள் இதிலிருந்து எப்படி என்னை அற்புதமாய் வெளியே கொண்டு வரப் போகிறார், கொண்டு வருவார் என்கிற அந்த ஒரு மனநிலை நெறைய நேரத்துல நம்ம பிரச்சனையில இருக்கும்போது நமக்கு தோணாது. We will be so bogged down and pressed because of the immediate effect of that suffering. அப்படித்தானே? நம்ம அப்படியே நம்ம நொறுங்கி போயிருவோம். ஆனா, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நம்மளுடைய மனநிலைமை முதலாவது எப்படி இருக்கணும்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். எல்லாமே பெரிய பெரிய வார்த்தைகள். சரிங்களா? எல்லாமே பெரிய பெரிய வார்த்தைகள். பெரிய காரியங்கள். ஆராய்ந்து முடியாத ஆங்கிலத்திலே டூத் கிரேட் திங்ஸ் அண்ட் அன்சர்ச்சபிள் அப்படின்னு வருது. அப்ப பிரச்சனையில ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ளக்கூடிய என்னுடைய என்னுடைய அந்த நிலை வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்ப I serve a great God, so God is going to do a great thing out of this distressful situation அப்படிங்கிறது தான் என் மைண்ட் செட்ல இருக்கணும். இந்த ஒரு பயங்கரமான பிரச்சனை, ஒரு பயங்கரமான போராட்டம், இதுல ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அதாவது ஆ ஆ ஒரு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்யப் போகிறார். அது எப்படி செய்யப் போகிறார்? என்னால அதை யூகிக்க முடியாது. ஆராய்ந்து முடியாது. நான் உட்கார்ந்து சொல்யூஷன யோசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இ இத் இந்த மனநிலைக்கு என்ன தேவைப்படுகிறது? நல்லா யோசிங்களேன். எனக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என் தலைக்கு மேல இருக்கு. எனக்கு சொல்யூஷன் தெரியல. ஆண்டவருடைய சமூகத்துல போம்போது என்னுடைய மைண்ட் செட் ஆண்டவர் நிச்சயமா இதுல ஒரு பெரிய காரியத்த செய்யப் போறார் அப்படின்னு யாருக்கு தோணும்? யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ, அவங்களுக்கு தான் தோணும். சரி, பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கு உட்கார்ந்து நான் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நான் நான் ஒழுங்கா தானே ஜெபம் பண்றேன். நான் ஒழுங்கா தானே சர்ச்சுக்கு போறேன். நான் ஒழுங்கா தானே டைத் குடுக்குறேன். நான் ஒழுங்கா தானே ஊழியத்துக்குலாம் ஹெல்ப் பண்றேன் அல்லது ஊழியத்துக்கு போறேன். நான் நல்லா தானே இருக்கிறேன். நான் அவங்கள போல கெட்டது செய்யலையே. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? இப்படி என்னுடைய மனநிலைமை போகிறதை காட்டிலும், பொதுவா அப்படிதான் போகும். சரி, பிரச்சனை வந்து விட்டது. இந்த பிரச்சனையில ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யப் போகிறார். இந்த உலகம் பார்க்கப் போகிறது. இந்த பிரச்சனை மூலமாக தேவனை அல்லது இயேசுவை இந்த உலகத்திற்கு நான் வெளிப்படுத்தப் போகிறேன். அதுதாங்க சொல்லுவாங்கல்ல, அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு. நான் சொல்லுவேன், பாசிட்டிவ்ன்னு சொல்றதை காட்டிலும் இதான் கிரைஸ்ட் லைக் மைண்ட் செட். அதைத்தான் நாம் ஆ எபிரேயர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம்ல. அவர் தமக்கு முன் வைத்திருந்த 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப ஒரு பெரிய பிரச்சனை, உலகத்துல யாருமே சந்திக்காத ஒரு பெரிய பிரச்சனை, சிலுவை அப்படிங்கிற ஒரு ஒரு பாடு, மரணம். ஆனா அவர் எப்படி ஃபேஸ் பண்றாரு? ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு எண்ட் இன் கிரேட்டர் குட். இது மூலமாக பிதாவாகிய தேவன் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி என்னையும் அவருடைய வலது பார்சத்திலே போய் உட்கார வைத்து, இதுதான் அந்த ஒரு மைண்ட் செட். அதான் வின்னர்ஸ் மைண்ட் செட்பாங்கல்ல. இதுதான் கான்குவரர்ஸ் மைண்ட் செட். ஜெயிக்கிறவர்களுடைய, சுதந்திரிக்கிறவர்களுடைய மனநிலை. உட்கார்ந்து பிரச்சனையவே யோசித்து அதுக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறத காட்டிலும், ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நடக்க போகுது. ஆண்டவரே என்ன பெரிய காரியத்தை செய்ய போறீங்க? அப்படி see, when you seek God in your trouble, you should seek in such expectation. நம்மளுடைய expectation. We should not be pressed with the circumstances. We should be pressed with the expectation.
ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஏதோ ஒரு நன்மைக்காக தான் அதை செய்ய போகிறார். ஆல் திங்ஸ் வில் ஒர்க் டுகெதர் ஃபார் குட்ன்னு சொன்ன ஆண்டவர் இதுல ஏதோ ஒரு என்னெல்லாம் ஆராய்ந்து முடியாது. ஆனா ஏதோ ஒரு நன்மை இதுல வரப்போகுது. அதுதான் நம்மளுடைய மனநிலையா இருக்கும். அப்ப இது எப்படி இதை நான் கடக்க போகிறேன் என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறதை காட்டிலும், ஆண்டவரே இதை கடக்க வைங்க. உங்களிடத்துல 1000 வழிகள் இருக்கு. பெரிய வழிகள் அது. அது என்னால ஆராய்ந்து பார்க்க முடியாதுன்னு நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நிறைய நேரத்துல நம்ம அமைதியா இருக்கிறது தான் கஷ்டம். அப்படிப்பட்ட பிரச்சனை வரும் பொழுது நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்போம். செய்யறதுல தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லி செய்யறீங்களா? அப்ப அதுதான் இந்த பிரச்சனை வரும்போது நம்ம அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் எடுத்துட்டு போகும்போது, ஆண்டவர் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சோம்ல, அந்த டிஃபரெண்ட் ஸ்பிரிட்ஸை பத்தி படித்தோம். அப்புறம் அந்த கவுன்சிலர் எப்படி ஹோலி ஸ்பிரிட் கவுன்சிலர் அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு படிச்சோம். இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து நம்ம ஆண்டவரிடத்துல கொண்டு போனோம்னா அவருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்தா அது ஓகே. ஆனா நம்மளே ஒரு காரியத்தை யோசிச்சு அல்ல நம்முடைய அனுபவத்தின் மூலமாக யோசிச்சு அதை நம்ம அப்ளை பண்ணும்போது நிறைய நேரத்துல இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்மளுடைய பிரச்சனையில கொண்டு வருவது சிரமமாக இருக்கும். அவருடைய ஒர்க்கிங்ஸை நம்ம என்ன செஞ்சிருவோம், த்வாட் பண்ணிடுவோம். அதாவது ஸ்டாப் பண்ணிடுவோம், நிறுத்திடுவோம். ஸோ அதற்கு நம் இடம் கொடுக்க கூடாது. அப்ப நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? தேவன் இந்த சூழ்நிலையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். என்னாலே ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு என்ன மைண்ட் செட் வருது? எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்துல நல்லா சொல்லப்பட்டிருக்கு, மார்வலஸ் திங்ஸ் வித்தவுட் நம்பர். அதாவது பல வழிகள் அவரிடத்துல இருக்கு. கடவுள் காட் இஸ் அ காட் ஆஃப் வெரைட்டி. அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருக்கார். இத்தனை பழங்கள், இத்தனை காய்கள், இத்தனை அனிமல், இத்தனை பேர்டு, இத்தனை டைப் ஆஃப் ஃபிஷஸ். நேச்சர்ல இருந்தே நம்ம கத்துக்கலாம். காட் இஸ் அ காட் ஆஃப் வெரைட்டி. அப்ப நிறைய வேரியஸ் மீன்ஸ் மூலமா ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். ஏதோ ஒரு 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 நூத்துக்கணக்கா, ஆயிரக்கணக்கா, லட்சக்கணக்கான ஒரு தீர்வு அவரிடத்துல இருக்கு. அதுல ஒண்ணு அது ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அல்லது பெரிய காரியமாக அது இருக்கும் என்று சொல்லி அந்த ஒரு மனநிலையில தான் நம்ம ஆண்டவரை தேடணும். நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அதைத்தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை டேக் இன்வென்ட்ரி ஆஃப் how you are handling the suffering in the past and even in the present moment. தற்காலத்துல ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? இல்ல பழைய கால வாழ்க்கையில நீங்க பிரச்சனைகளை எப்படி கையாண்டு கொண்டு இருக்கிறீங்க? எந்த மனநிலையோடு கையாண்டு கொண்டு இருக்கிறீங்க? ஒரு தேவன் ஒருவர் உண்டு, ஒரு மகத்துவமான தேவன், ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் தேவனிடத்தில் செல்லுகிறேனா, அல்லது என்னுடைய தெய்வத்திற்கு வல்லமையே இல்லை, இந்த சூழ்நிலை தான் என்னை மேற்கொள்ள போகுது அப்படிங்கிற ஒரு தாழ்ந்த ஒரு தோற்கடிக்கப்பட்ட மனநிலையோடு நான் ஆண்டவரிடத்திலே செல்லுகிறேனா? அதுதான் இந்த காலவெளியில ஆண்டவர் உங்களிடத்திலே வைக்க விரும்புகிறார். பாருங்களேன், 10வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 9வது வசனத்தினுடைய எக்ஸ்பான்ஷன் தான் 10வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் இருக்கு. நீங்க இன்னைக்கு லீவ் தான், உட்காந்து நல்லா மெடிடேட் பண்ணுங்க. எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்மளுடைய பிரச்சனைகளிலே, எண்ண முடியாத அதிசயங்களை நம்முடைய பிரச்சனைகளிலே அவர் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு பெரிய லிஸ்டே வருதுங்க. கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த லிஸ்ட்ல ஏதோ ஒரு விதத்துல
பதில் இருக்கும். எனக்கு அதுல ஒண்ணு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நெறைய இருக்கு. ஆனா அதுல ஒண்ணு பிடிச்சது மாத்திரம் நானு எடுத்து சொல்லப் போறேன். சரிங்களா? நான் 10வது எடுத்து பேசப் போல, 11வது எடுத்து பேசப் போல. 12, 13ஆம் வசனத்த மாத்திரம் நான் கொஞ்சம் அ உங்களிடத்துல வைக்க விரும்புகிறேன். நேரம் இருந்தா அதுக்கு பின்னாடியும் ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். 12ஆம் வசனம். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஒரு அற்புதமான ஒரு ஒரு வசனங்க. நம்மள இது உற்சாகப்படுத்தணும் இந்த காலை வேளையில. ஒரு பிரச்சனை நமக்கு வருது. நெறைய நேரம் பிரச்சனை ஏன் வரும்? யாராவது தந்திரமா நம்மள ஏமாத்த பார்ப்பாங்க. அப்படித்தானே? குடும்பத்துல இருக்கிறவங்களே அத செய்றாங்க. அல்லது நம்ம ரொம்ப நம்புறவங்க அத செஞ்சர்றாங்க. நம்ம கூட வேலை பார்க்கிறவங்க செஞ்சர்றாங்க. ஏன் சில நேரத்துல நம்ம புருஷன நம்புறோம், நம்ம பிள்ளைங்கள நம்புறோம், நம்ம மனைவிய நம்புறோம், நம்ம இன்லாஸ நம்புறோம். அவங்க அப்படி செஞ்சர்றாங்க. தந்திரமா நம்மள ஏமாத்த பார்க்குறாங்க. ஏமாத்திர்றாங்க. அந்த நேரத்துல நமக்கு உடனடியாக நம்மளுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா யோசித்து பாருங்க. பிராக்டிகலா ஒரு சூழ்நிலை எடுங்க. இல்லாம இருக்காது உங்களுக்கு. ரைட்டா? இந்த காலை வேளையிலே இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, ஒரு கஷ்டத்துல ஒருவேளை நீங்க இப்ப கூட இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறார். அப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு போராட்டம் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது, எப்படி அதை நீங்க யோசிக்கிறீங்க? உடனே உங்க மனதுல என்ன வருது? ஒரு கோபம், ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு அதுதான் வரும். இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஏமாத்துறாங்க. ஆனா, இந்த கோபம், இந்த வெறுப்போடு தான் ஆண்டவரிடத்துல போய் நீங்க ஜெபித்துக் கொண்டு இருப்பீங்க. எப்படி பதில் வரும்? பதில் வராது. எப்படி நம்முடைய மனநிலை இருக்கணும்? என்னை ஏமாத்திட்டான் பரவால்ல. ஆனா என் தேவன் பெரியவர். என் தேவன் இப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார். தந்திரக்காரனுடைய கைகளினுடைய காரியத்தை நடத்தாதபடிக்கு அவனுடைய தந்திரங்களை அவர் அபத்தமாக்குவார். இதுதான் மைண்ட் செட். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து என்னை ஏமாத்துறவங்கள ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அதனால என்னுடைய நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். என் ஃபோக்கஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துல 2 தடவ தேவன், தேவன் அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு. தி ஃபோக்கஸ் ஷுட் பி காட் அண்ட் வாட் காட் கேன் டூ இன் ஹிஸ் மார்வெலஸ் வேஸ். தேவன் அவருடைய மகத்துவமான, அற்புதமான செய்கை எப்படி செய்ய முடியும் என்பதுல தான் என்னுடைய மனநிலை இருக்கணும். அநேக நேரத்துல நம்முடைய மனநிலை அங்க இல்ல. நம்ம மனநிலை எல்லாம் பிரச்சனை யார் கொண்டு வரானோ, அவன் அவன் மேல இருக்கும். அல்லது அந்த பிரச்சனையினுடைய அந்த தி மேக்னிட்யூட் ஆஃப் த ப்ராப்ளம் தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது பிரச்சனையினுடைய அந்த மிகுதியில, அந்த அழுத்தத்துல தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஞானிகளை அவர்களுடைய 13 வசனம். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரனின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். நீங்க நல்லா வாசிங்க. 2 வசனத்த நல்லா மெடிடேட் பண்ணுங்க. வாசிச்சு மெடிடேட் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்லே நீங்க உங்க சஃபரிங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆம், கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து நம்ம இப்ப ரொம்ப யூஸ் பண்ணாத வார்த்தைகள் இங்க இருக்கிறதுனால, நானு கொஞ்சம் இங்கிலீஷ்லயே அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். சரிங்களா? He disappoints the devices of the crafty so that their hands cannot perform their enterprise. He takes the wise in their own craftiness, and the counsel of the froward is carried headlong. கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னதான் யோசனை பண்ணட்டும், என்னதான் ஒரு சின்ன கூட்டம் கூடி உங்களுக்கு விரோதமா வரட்டும், அவன் எவ்வளவுதான் தந்திரமா செய்யட்டும், எவ்வளவுதான் அவன் ஞானமா இருக்கட்டும், உங்களுக்கு ஒருவேளை ஞானம் இல்லாம இருக்கலாம் அந்த சூழ்நிலையை கடப்பதற்கு. ஆனா நீங்க மாத்திரம் அந்த 8வது வசனத்துல சொன்னபாடி, ஐ வுட் சீக் டு காட்.
ஐ வுட் கமிட் திஸ் டு காட் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டருக்கு வந்துட்டீங்கன்னா, இதை நான் தேவனிடத்தில் எடுத்து செல்லுவேன், இதை தேவனிட நான் தேடுவேன் என்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா, God will take your suffering. God will take your cause and he will fight for you. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல என்ன நம்ம படிக்கிறோம்? நல்லா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற வசனம் தான். தெரியும் நமக்கு. இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்க சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க. இதைத்தான் ஆண்டவர் திரும்பி திரும்பி சொல்றார். நீங்க அமைதியா இருங்க. நீங்க பேஷண்டா இருங்க. நீங்க காத்திருங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க. இதைத்தான் ஆண்டவர் வேதம் முழுவதும் நமக்கு சொல்றார். அதுதான் கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்னு நிறைய நேரத்துல தெரியல. என்ன இதுல ஒரு கஷ்டம், ஒருவேளை பிராக்டிக்கலா நான் பார்க்கும்போது நிறைய இந்த இந்த மாதிரியான அனுபவத்தை நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். என்ன ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இல்லைன்னா, இது இந்த மாதிரி ஆண்டவரை பிரச்சனைகளை தேடும் பொழுது சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகுது. அதுதான் நமக்கு பிரச்சனை. நமக்கு உடனே வேணும். உடனே பிரச்சனை தீரணும்னு நம்ம நினைப்போம். ஆனா நிறைய நேரத்துல உடனே தீர மாட்டேங்குது பிரச்சனை. இதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளால வெயிட் பண்ண முடியல. அப்ப ஆபிரகாம் மாதிரி நம்மளும் என்ன செஞ்சிடறோம்? கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு நம்மளே ஒரு சில தவறான ஏன்னா அப்போ ஒரு ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல இருப்பீங்க. அது வந்து ஒரு டிஸ்டர்ப்டு எமோஷன். அது வந்து ஒரு ஒரு டெம்பர்ட் அல்லது ஆங்கர்டு எமோஷனா இருக்கும். ரைட்டா? ரொம்ப நம்ம கலங்கி இருப்போம். ரொம்ப கோவத்துல இருப்போம். அந்த நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் யூசுவலா ரைட்டா இருக்காது. அதனாலதான் டிசிஷனே எடுக்காம ஆண்டவர்கிட்ட போய் பேசாம உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்? நான் உங்களை சீக் பண்றேன். இத உங்களிடத்துல பிரசன்ட் பண்றேன். நீங்க பார்த்துக்கங்க. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அதுபடி செய்யறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, நான் என்ன செய்வேன்? நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டு தனியா ஒரு இடத்துல போய் உட்காருவேன். பிரேயர் ஆரம்பிப்பேன். பிரச்சனைக்கு கடவுள் எனக்கு தீர்வு கொடுக்கிற வரைக்கும், யூசுவலா எப்படி தீர்வு கிடைக்கும்? எப்படி ஆண்டவருடைய திட்டத்த சித்தாடுதோ அவருடைய வார்த்தையின் மூலமா தான். ஏதோ ஒரு வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் கடவுள. அது 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம், 4 மணி நேரம் ஆகலாம். ஒருவேளை எனக்கு அன்னைக்கு முடியல. அது தொடரும். அடுத்த நாள் தொடரும். அல்லது அடுத்த ஈவினிங் தொடரும். வாட் எவர் இட் இஸ். மத்தியானம் தொடரும். அடுத்த நாள் காலையில தொடரும். 1 வாரம் தொடரும். எனக்கு தெரியும். இஃப் யூ வாக் வித் காட் லாங் எனஃப், ஓகே, இது ஆண்டவர் கொடுத்தது. இந்த வார்த்தை ஏதோ எனக்கு வரல. இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இது ஆண்டவர் கொடுத்த ஸ்ட்ராட்டஜின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அததான் நீங்க பழகணும். அவர் பார்த்துக்குவாருங்க. என்ன வசனம் சொல்லுது பாத்தீங்களா? அவர் அபத்தமாக்குவார். எனக்கு அதுதான் பிடிச்ச வார்த்தை. 12வது வசனத்துல அவர் அபத்தமாக்குவார். ஆங்கிலத்துல நல்லா போடப்பட்டிருக்கு. He disappointed. அவர் என்ன செய்வாரு? அவங்கள தந்திரமா உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சவன அவனை ஏமாத்தி விடுவார். And he has thousands of ways to do it. அதான் எண்ணி முடியாத. நம்ம கரெக்டா ராங் இத நம்ம பிக் பண்ணிடுவோம். நம்ம பிக் பண்ணும்போது ராங் ஸ்ட்ராட்டஜி அல்லது ராங் சொல்யூஷனை நம்ம பிக் பண்ணிடுவோம். நீங்க இதை அனுபவிச்சாதாங்க உங்களுக்கு தெரியும். பாருங்களேன், 11 வசனத்துல என்ன சொல்றாரு? அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். எல்லாமே அவர் தான் செய்யறார். பாத்தீங்களா? அவர் தான் செய்வார். நம்ம செய்யணும்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனையை இன்னும் கூட்டிடுறோம். அவர் அபத்தமாக்குகிறார். அவர் பிடிக்கிறார். அப்ப நம்மளுடைய வேலையே ஒண்ணுதாங்க. இந்த கிட்டத்தட்ட என்ன நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு மேல நம்ம இந்த காலை ஜெபத்தை ஆரம்பிச்சு
ஒவ்வொரு வாரமும் ஜெபத்த பத்தி தான் பேசிட்டே இருக்கிறோம். எவ்வளவோ காரியங்கள் பேசிட்டே இருக்கிறோம். உங்களோட சேர்த்து நானும் நெறைய ஜெபத்த பத்தி கத்துக்கொண்டே இருக்கிறேன். ஸோ மாரல் ஆஃப் த ஹோல் இந்த பிரேயர் மீட்டிங் என்ன? எப்படியாவது உங்கள இன்னும் ஆழமா ஜெபிக்க வைக்கணும். உங்கள இன்னும் ஜெபிக்க தூண்டணும். உங்கள ஜெப அ அ சிந்தைய உங்களிடத்துல உருவாக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால திரும்பி திரும்பி நம்ம இத பத்தியே இருக்கிறோம். வேற காரியங்கள பத்தி நம்ம பேசல. ஏன்னா, எண்ட் ஆஃப் த டே இதுதாங்க வேணும். ஜெபம் தான் வேற ஒண்ணுமே தேவையில்லங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் அவரை கையாளும் பொழுது அல்லது அவரிடத்தில் செல்லும் பொழுது எதையுமே சாதிச்சிடலாம். சாதிக்க முடியாதுங்கிற ஒண்ணுமே இல்ல. அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தானே. இத நம்ம எப்படி குறைத்து யூஸ் பண்ணுவது? கண்டிப்பா இதுல வந்து நம்ம பலத்தின் மேல் பலன் அடையணும். அதாவது அ டிகிரி அன்டு டிகிரி அப்படிம்பாங்கல்ல. எ மெஷர் அன்டு ஹையர் மெஷர். அ நம்ம இந்த இந்த ஆண்டவரை நாம் தொடர்பு கொள்வதிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து நம்ம நம்மள அதாவது ஜெபிக்க போறோம். நான் இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். இந்த இந்த சஃபரிங் அப்படின்னு வர்றது இன்னெவிட்டபிள். அப்ப நான் கடவுளிடத்துல போறேன்னாவே அது என்ன குறிக்குது? நான் என்னை தாழ்மைப்படுத்துகிறேன். நான் என் கேஸ் ஆண்டவர்ட்ட போய் பிரசன்ட் பண்றேன்னா, நான் என் கையில எடுத்துக்க விரும்பல. அததாங்க கடவுள் விரும்புறார். ஒரு மனிதன் தேவனிடத்துல ஜெபிக்க போறான்னா, தேவனை தேடுகிறான் என்றால், அது என்ன சொல்லுகிறது? என் பிள்ளை என்னை நம்பி வந்துருச்சு. என் பிள்ளைய நான் கைவிடக் கூடாது அப்படின்னு அவர் இறங்கிருவாருங்க ஃபீல்டுக்கு. அந்த ஒரு அந்த ஒரு பொசிஷன்ல தாங்க எல்லா சூழ்நிலையுமே நம்ம இருக்கணும். அது வின்னர்ஸ் மைண்ட் செட். அது கண்டிப்பா வின்னர்ஸ் மைண்ட் செட். அதுல நீங்க தோல்விய அடைய முடியாது. அதாவது உலக பிரகாரமா தோல்வியா தெரியலாம். ஏளனமா மக்கள் பார்க்கலாம். ஆனா வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் செய்தே ஆவார். ஆராய்ந்து முடியாது உங்களால. அத்தன வழிகள் அவரிடத்துல இருக்கு. அதான் அந்த எண்ணி முடியாதுன்னா, வித்தவுட் நம்பர். எஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் வேஸ். நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா, அவர் அதுல ஒண்ணு எடுப்பார். அப்ப நீங்க நல்லா வாசித்து பாருங்க. இந்த அதிகாரத்துல நான் 2 வசனத்த மாத்திரம் உங்களுக்கு எடுத்து கொஞ்சம் விளக்குனேன். ஆனா 11 வசனமே இன்னொரு நாள் பேசியிருந்தா மேபி 10ஆம் வசனம் கூட நான் பேசியிருப்பேன். அல்லது 11 வசனம் பேசியிருப்பேன். ஆம். நெறைய ஆண்டவர் எப்படியெல்லாம் தன்னை தேடக்கூடிய பிள்ளைகளை அவர்களுடைய என்ன மாரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவிப்பார். ஒருவேளை மரண பயம் இருக்கா? ஐயோ! என் பிள்ளைங்கலாம் சிறுசா இருக்கே! நான் திடீர்னு வியாதியில செத்து போயிருவேனோ! ஒரு பயம் இருக்கா? எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்றாரு. நீங்க பின்னாடி வாசித்தீங்கன்னா. உன் வீட்ல பிரச்சனை இருக்கா? உன் குடும்பங்கள்ல எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்றாரு. எல்லாத்துலயுமே எப்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். அப்படின்னு நீங்க இந்த அதிகாரத்த முழுவதும் வாசிச்சு பாருங்க. அதுல நெறைய காரியங்கள். ஆ ஒரே ஒரு வசனத்தினுடைய அ ஒரு பின்பகுதிய மாத்திரம் சொல்றேன். 26வது வசனத்தினுடைய பின்பகுதி. "முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர்" அப்படின்னு ஒரு ஒரு வாக்குத்தத்தம். அப்பா எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சரீரத்துல பலவீனங்கள், எவ்வளவோ டாக்டர் ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா, அந்த ரிப்போர்ட்ட எடுத்துட்டு ஆண்டவர போய் தேடுங்க. ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கு மெடிக்கல் ரிப்போர்ட். ஆனா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, முதிர் வயதுல என்னை கொண்டு போய் சேர்ப்பீங்க. நான் உங்க வார்த்தைய நம்புறேன். டாக்டர் ரிப்போர்ட்ட நம்பல. நீங்க மெடிக்கலா சரி பண்ணாலும் சரி, நேரடியா அற்புதத்த செய்து சரி பண்ணாலும் சரி, என் சரீரத்திற்கு நீங்க உயிர உயிர நீட்டி குடுங்க. என்ன வேணாலும் வரலாங்க. நேற்று ஒரு மிஷனரியுடைய கதைய வாசிச்சேன். ஆம் ராயல் ஆம் நான் அத மறந்துட்டேன். ஆனா ஆஸ்திரேலியால 4வது அல்லது 5வது
பெரிய ஃப்ளைட் சர்வீஸ் அது. சரிங்களா? அத அதனுடைய பின்னணி அல்லது அத உருவாக்கினவர் யாரு? அது பின்னணி என்ன? அது எப்படி உருவானது? என்பதை குறித்து அது எப்படி ஒரு அ மிஷனரி உருவாக்குனார் அப்படின்னு குறித்து நேத்து ஒரு ஒரு இது படிச்சேன். ஜான் ஃபிளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனரிய பத்தி படிச்சேன். ராயல் ஃப்ளையிங் டாக்டர் சர்வீஸ் ரைட். இப்ப ஞாபகம் ஆர்எஃப்டி அந்த ஆர்எஃப்ஐடின்னு நம்ம சொல்றோம்ல. எல்லா சிப்லாம் ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி. அது மாரி அது நான் ஞாபகம் வச்சுட்டேன். ஸோ ராயல் ஃப்ளையிங் டாக்டர் சர்வீஸ் அப்படின்னு ஒண்ணு. அதாவது ஒரு 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 மனிதன் எப்படியெல்லாம் யோசிக்க ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுக்கும்போது, எப்படியெல்லாம் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார் என்பது நேத்து ரொம்ப ஆச்சரியமா நான் அத படிச்சுட்டு இருந்தேன். அப்ப இந்த இந்த ஜான் ஃபிளின்ங்கிறவரு என்ன பண்றாரு, தொலைத்தொடர்பே இல்லாத ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய காட்டுவாசிகளுக்கு எப்படி மருத்துவ சேவை வழங்குகிறது என்பதை அவர் யோசிச்சிருக்கிறார். ஆஸ்திரேலியால. ஒரு ஆஸ்திரேலியாக்காரர். ஆஸ்திரேலியால செல்ல முடியாத இடங்களுக்கு எப்படி போறது? போயி அரசியல்வாதிகளிடத்துல பேசி, எய்ம் ஆஸ்திரேலியா இன்லேண்ட் மிஷன் அப்படின்னு உருவாக்கி, அதுதான் நாளடைவுல இந்த ராயல் ஃப்ளையிங் டாக்டர் சர்வீஸ் வந்தது. அப்ப கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ளைட்டே அ இ அம் பயன்படுத்த அவங்க ஒரு கெட்ஜெட் எழுதிட்டாங்க. ஆனா, அது ஒரு 10 வருஷம் கடினமா அதுக்காக உழைச்சிருக்கிறார். உழைச்ச பிறகு அவருக்கு அந்த மாதிரியான ஒரு முதல் ஆண்டிலே கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல போய் சிகிச்சை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு நான் வாசித்தது படி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 3,50,000 பேருக்கு அப்படி அதாவது மெடிக்கல் பாசிபிலிட்டியே இல்லாதவங்களுக்கு அ அவங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சர்வீஸ். ஆனா, இவர் எப்படி தெரியுமா மரிச்சாரு? கேன்சர் வந்து மரிச்சிருக்கிறார். நான் வாசித்து பார்த்தேன். வாசிக்கும்போது நல்லா இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஆனா முடிவு வந்து, என்ன ஆண்டவரே! இவ்வளவு பெரிய ஒரு தேவ மனிதன், இவ்வளவு ஒரு சுயநலம் இல்லாம வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு முடிவா? நமக்கு தெரியாதுங்க. ஏன் இப்படி நடக்குது? நமக்கு தெரியல. அதான் நான் சொல்றேன். பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் இதெல்லாம் வரதான் செய்யும். ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு மிஷனரிக்கே அப்படி வந்திருக்கு. நம்ம என்ன செய்றோம்? ஒண்ணும் செய்றதில்ல பெருசா. அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு செய்றதில்ல. மேபி இதுல யாராவது ஒரு சிலர் செஞ்சீங்கன்னா என்னைய மன்னிச்சிடுங்க. பட் பெருசா நம்ம செய்றதில்ல. அந்த அளவுக்கு தியாகங்கள்லாம் நம்ம பண்றதில்ல. ஆனாலும் நம்ம எவ்வளவு புலம்புறோம்? எவ்வளவு நம்ம அ குறைவுபட்டுக் கொள்கிறோம். ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஆனா மிஷனரிகள் நெறைய பேருடைய வாழ்க்கைய படிக்கும்போது 24 வயசுல, 25 வயசுல டிபில, நிமோனியால, கேன்சர்ல இப்படிதான் மரிச்சிருக்கிறாங்க. தேசத்த விட்டு இன்னொரு தேசத்துக்கு போயி எந்த வசதி இல்லாம அப்படி சோ அதான் நான் சொன்னேன் ஆரம்பிக்கும்போது, திரும்பி அதையே முடிக்கிறேன். நம்ம ஜெபிக்க போகிறோம். த மைண்ட் செட் ஆஃப் த சஃபரர். ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது ரொம்ப முக்கியம். நான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறேன்? அந்த தேவன் இந்த சூழ்நிலை எனக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்யப் போகிறார்? என்பதை தான் என் மனதிலே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் என் மனதுல இருக்கணும். அது இருந்துச்சுன்னா, நான் என்ன பயங்கரமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அத நான் கடந்துறலாங்க. கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை இந்த கால வேளையில எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தோட இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு புதிய காரியத்த துவக்க போறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைய கையாண்டு கொண்டிருக்கிறீங்க. அந்த பிரச்சனையே உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குதா? அந்த பிரச்சனைய கொண்டு வந்த அந்த நபர்களே உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறாங்களா?
ஆண்டவர் உங்களோடு இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை தேடு, என்னை தேடு. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்காக ஒருவேளை அந்த காரியத்தை அனுமதித்திருக்கலாம். அற்புதத்தை நீங்கள் நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதன் மூலமாக இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய அநேகருடைய பிரச்சனைகளை நீங்க தீர்க்க முடியும் என்பதற்காக ஒருவேளை ஆண்டவர் இப்படிப்பட்ட சஃபரிங் போராட்டங்களை அனுமதித்திருக்கலாம். வாட் எவர் த கேஸ் மே பி, ஸ்மால் ஆர் கிரேட், ஆண்டவருடைய பார்வையில் அது மேன்மையானது தான். ஆண்டவரே, ஐ வில் ஹம்பிள் லார்ட், நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே. இந்த பிரச்சனை மத்தியில நான் உம்மை தேடுகிற ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை உம்மிடத்துல சமர்ப்பிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க. பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனையின் மூலமாக உங்களுக்கு செய்ய போகிறார். தயங்காதீங்க. ஆண்டவரிடத்துல போறதுக்கு தயங்காதீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வாட் எவர் த மேக்னிடியூட் ஆஃப் த கிரைசிஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ, மலை போல பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவரிடத்துல சமர்ப்பியுங்க, ஜெபத்தில் அமைதியா இருங்க, காத்துருங்க. என்ன செய்யறாருன்னு பாருங்க, செய்யற வரைக்கும் அமைதியா இருங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே யார் யாரெல்லாம் உடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு வேலை பிரச்சனை மத்தியிலே ஆண்டவரே கண்ணீரோடு இந்த காலை வேளையிலே உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு, ஆண்டவரே இவ்வளவு காலம் என்னால் தாங்க முடியவில்லை ஆண்டவரே, என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவரே நான் படுகிற கஷ்டம் என்னால் தாங்க முடியவில்லை, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே. ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நான் மிகவும் இந்த சூழ்நிலை நிமித்தமாய் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், ஆனா நீ வாக்கு பண்ணியிருக்கிறே தாழ்ந்தவர்களை உயர்த்திலே வைப்பேன் என்று சொல்லி, துக்கிக்கிறவர்களை நான் விடுதலையாக்கி உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. லோ டேஸ பார்த்த எனக்கு ஹை டேஸ காண்பியும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ தேவனே, அவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ திருப்புவீராக, உயர்த்துவீராக, விடுதலை செய்வீராக. எந்தெந்த விதத்திலே இவர்கள் இடத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறார்களோ, தேவன் அவர்களுடைய சூழ்நிலையிலே இறங்கி இவர்களால் செய்ய முடியாத, இத்தனை வருடம் இவர்களுடைய எண்ணங்களினால் சாதிக்க முடியாததை தேவன் தம்முடைய ஆலோசனையினாலே அபத்தமாக்குவீராக. பலத்த காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா. என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான புதிய துவக்கத்தை கொடுப்பீராக. சூழ்நிலைகளை கடந்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்ய. ஜெபத்திலே இன்னும் ஆழமாக உம்மிடத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் நம்பிக்கை வைத்து உம்மை விசுவாசித்து உம்மிடத்திலே பெரிய காரியங்களை செய்வதற்கு அப்பா பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பதற்கு பிள்ளைகளுடைய மனதிலே நீ பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பிட்ட தேவைகளுக்காக இந்த காலை வேளையிலே உம்மிடத்திலே ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், அந்த தேவைகளை நான் அறியாவிட்டாலும் தேவன் அறிவி அந்த தேவைகளை கர்த்தாவே நீ சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை அவர்களுக்கு செய்து அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவீராக. சரீர பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பார் என்றால், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உடைய தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பல நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஆண்டவர் தொடுங்க, சுகப்படுத்துங்க ஆண்டவர். சத்துருவின் கிரையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கும் என்றால், ஒருவேளை அவர்கள் அறியாமலே ஆண்டவரே பிரச்சனை என்ன ரூட் காஸ் என்று தெரியாமல் இருக்கும் என்றால், ஆனால் சத்துருவினால் வரும் என்றால், அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் சத்துருவின் கிரியைகளை உடைய அக்கினியினாலே அழித்து போடுவீராக. விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கலாம்ப்பா. இந்த வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, அல்லது வாலிப பிள்ளைகளுடைய பாவ பிடியிலிருந்து வெளியே வர வேண்டும், அல்லது பின்மாற்றம் அடைந்து இருக்கிறார்கள், ஆண்டவருடைய காரியங்களிலே பின்தங்கி இருக்கிறார்கள் என்று பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய பெற்றோர் இருப்பார் என்றால், அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உடைய கரங்களில் எடுத்துக் கொள்வீராக. இவ்வளவு காலங்கள் அவங்க அதை செய்யுங்க இது செய்யுங்க என்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை, ஆனால் இனிமேல் நீர் அவர்களுக்கு சொல்லும், நீர் அவர்களை செய்ய வையும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வந்து தேவனுக்கு ஒரு பெரிய சாட்சிகளாக அவர்களை நீர் மாற்றுவீராக. கணவனுக்காக மனைவிக்காக ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே, இன்லாஸ்க்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உங்க தெய்வீக வல்லமை இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு தேவையான மாற்றங்களை நீர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் யோபு புஸ்தகத்திலிருந்து எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை நாங்கள் தியானிக்கும் பொழுது இதிலே நீர் என்னென்ன காரியங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறீரோ அந்த காரியங்கள் அனைத்துமே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் அப்பா சொந்தமாக நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. நன்றி, எங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. கடந்து போங்க. விண்ணப்பத்தை வைக்க வேண்டும்ங்கிறவர்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஒரு சகோதரிக்காக நாம் ஜெபித்தோம். அவங்களுடைய கான்ட்ராக்ட் ரினியூ ஆகணும், அவங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஜெபித்தோம். சென்ற வருடம் அவங்களுக்கு 10% ரினியூவல் கொடுத்துருக்குறாங்க, ஐ மீன் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த தடவை ஆண்டவர் அவங்களுக்கு 20% இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால எனக்காக ஜெபித்த எல்லாருக்காகவும் நீங்க நன்றி சொல்லுங்க. இதை நான் மறக்க முடியாது என்று சொல்லி நன்றி தெரிவித்து சாட்சி பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவங்களோட இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அருமையான சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் கிருபையாக அவருடைய வேலை ஸ்தலத்திலே நீர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இன்கிரிமெண்ட்டை கொடுத்ததற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். கான்ட்ராக்டை ரினியூ பண்ணி அந்த கான்ட்ராக்ட் ஆண்டவரே நீர் சென்ற வருடத்தை காட்டிலும் 10% அதிகமாக நீர் அவர்களுக்கு பணம் கிடைக்கும்படியாக அதிகாரிகளே தயவுகள் கிடைக்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக ஜெபித்த எல்லா உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகோதரனுடைய வேலையிலே தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், உடைய உயர்வு இருக்கட்டும். கர்த்தர் உடைய சாட்சியாக அந்த மகளை அந்த இடங்களிலே தொடர்ந்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கடைசி காலங்களிலே சோசியல் மீடியா மூலியமாக நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு போராட்டம் இருக்கிறது. நம்ம காலங்கள்ல போன ஜென்ரேஷன்ல இருந்ததை காட்டிலும் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு பயங்கரமான ஒரு போராட்டமான சூழ்நிலை. வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் காத்தாலே ஒளிய ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினாலே ஒளிய நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வீண். ஆகவே ஆண்டவரே நம்ம பிள்ளைகளை பொறுப்பெடுத்து கொண்டு இந்த பிள்ளைகளை நீதியின் பாதையிலே நடத்தி அவருக்கு ஜீவன்ல சாட்சிகளாக மாற்ற வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்ற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பா கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பா, எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உலக பிரகாரமான பிள்ளைகளை போல சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆகி தவறான காரியங்களுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விடாதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகள் உம்மை சார்ந்து உம்முடைய ஆலோசனையை அவர்கள் கேட்டு
வலதுபுறமா இடதுபுறமா சாயும் பொழுது வழி இதுவே நடும் என்று சொல்ல சத்தத்தை உங்கள் காதில் கேட்கும் என்று நீர் வாக்கு பண்ணினீர் அல்லவா? எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சத்தம் கேட்டு அதை அவர்கள் அப்பா ஏற்றுக்கொண்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்கு எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இடத்துல நான் ஜெபிக்கிறேன். எங்கள் வாலிப பிள்ளைகளை உம்மண்டை இழுத்துக் கொள்வீராக. அப்பொழுது அவர்கள் இடத்தில் ஓடி வருவார்களே ஆண்டவரே. நீங்க பலத்த காரியத்தை செய்யுங்க. உங்களுடைய சாட்சிகளாக அந்த பிள்ளைகளை மாற்றுங்க. நல்ல எதிர்காலங்களை பிள்ளைகளுக்கு அமைத்து தாங்க. குறிப்பாக அவர்கள் உமக்குள்ளே ஆண்டவரே ஜீவிப்பதற்கு, உம்மை விட்டு வழி விலகாமல் இருப்பதற்கு, பாவம் செய்யாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. நன்றிங்க ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என்னுடைய கணவனுக்காக ஜெபிங்கள். அவங்களுக்கு ட்ரை காஃப் இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்மள ஆண்டவரே, அருமையான சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரே, அந்த ட்ரை காஃப், அந்த இருமலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்க தெய்வீக வல்லமை இந்த மகன் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையை நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபமானது இந்த காலை வேளையிலே இந்த மகனுக்கு ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொடுக்கட்டும் என்று நான் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை உடைய த்ரோட் பகுதியில் இறங்கட்டும் ஆண்டவரே. இதற்கு காரணமா இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷன் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி எங்க ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே தொடர்ந்து நாங்கள் ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இஸ்ரேலில் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிட்டத்தட்ட 1 வருடமாக போகிறது. இன்னும் 5 நாட்களிலே ஆண்டவரே, அந்த யுத்தம் இன்னும் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இப்ப லெபனான் மேல அதிகமான தாக்குதல்கள் ஏற்பட்டு இருக்கிறது. பயங்கரமான பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆண்டவர் சீக்கிரமாக இந்த யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ தலைவர்களிடத்திலே பேசுங்கப்பா. ஆண்டவரே, சீக்கிரமாக ஒரு நல்ல தீர்வை காணும்படியாக, அதன் மூலமாக அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது தடுத்து நிறுத்தப்படும்படியாக ஆண்டவரே, நீ பலத்த காரியத்தை செய்யுங்க. இன்னும் அதிகமான ஆண்டவரே, எலமெண்ட்ஸ் வாரிலே உள்ளே நுழையாதபடிக்கு ஆண்டவரே, எப்படியாவது சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளியை இதற்கு நீ வைக்க வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். தனிப்பட்டவர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ இந்த தேவைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு நீ சந்தித்து அனுப்புவீராக. இவர்கள் நேரம் எடுத்து ஆண்டவரே, பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தங்களுடைய ஆண்டவரே மனதை செலுத்தினபடினாலே கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புவீராக. இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதம் 10வது மாதம் முழுவதும் ஆண்டவரே, நீர் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தை நாங்கள் முடிக்கும் பொழுது மெய்யாகவே தேவனுடைய கிருபையினாலே இந்த மாதத்தை நாங்கள் அற்புதமாய் கடந்தோம் என்று சொல்லி ஆண்டவரே, பிள்ளைகள் உமக்கு சாட்சி சொல்லி முடிக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் ஒரு பலத்த காரியத்தை இந்த மாதங்களிலே நீங்க எல்லாருக்கும் செய்து கொடுப்பீராக. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக. உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய அமைதி, உம்முடைய ஆரோக்கியம் பிள்ளைகளை, குடும்பத்திற்குடைய ஒவ்வொரு நபர்களை தாங்கி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.